ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி Thursday மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசையும் புதினா சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ லன்ச்க்கு வந்து சூடாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காயும் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு தாங்க. ஸோ நிறையா பேர் வந்து வெண்டைக்காயை வந்து ரொம்ப கிரேவியாக திக்காக அந்த மாதிரி புளிக்கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவீங்க. பட் எங்கள் சைடு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறது வழக்கம். அதுவும் முருங்கைக்காய் சேர்த்து வைப்போம். ஸோ இதுவுமே நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் எப்பவும் வைக்கிறது தான், அதோட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்போம். ஸோ இதுவுமே தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வெண்பூசணி பொரியல் தான், பூசணி அவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணணும். நான் இடையில ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் இதை ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ நேற்று கிடச்சது, மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ இந்த வெண்பூசணியை நல்லா கட் பண்ணிவிட்டு, தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் கிரைண்ட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு லைட்டாக ஆறவும் கெட்டி தயிர் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து போட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லதும் கூட. கிட்ஸ்க்கு வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பீர்க்கங்காய் கூட்டு ஒன்று வச்சுட்டேங்க. ஸோ கடலைப்பருப்பு, மஞ்சள் சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.